இன்னைக்குரிய டிவோஷன் மிஸ்பா நியாயாதிபதிகள் 11:11. யப்தா தேவனை சந்திக்க மிஸ்பா அப்படிங்கிற இடத்தை தெரிந்தெடுத்தார். அங்க போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். நறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தார். அப்படி ஏன் என்பத இன்னைக்கு நம்ம வேத பகுதியில நியாயாதிபதிகள் 11:1-11 வாசிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன விஷயம்னு தெரியும். காவல் கோபுரத்துல காவலர்கள் பட்டணத்தை காவல் காத்து கொண்டிருப்பாங்க. அது போல கர்த்தர் மிஸ்பாவில நம்மள காத்து கொண்டு நிற்கிறார். மிஸ்பா அப்படிங்கிறதுக்கு காவல் கோபுரம்னு அர்த்தமா. அவர் மேல் உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் வையுங்க. மிஸ்பா ஒரு ஜெப இடம். உங்களுக்கு ஒரு மிஸ்பா எல்லாருக்குமே தேவை. ஊக்கமாக ஜெபித்து மன்றாட ஒரு இடம் தேவை. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு ஜெபஸ்தலம் தேவை. அன்னாளுக்கு ஒரு மிஸ்பா இருந்துச்சு. அதுதான் தேவாலயம். பிள்ளை இல்லாதனால அவங்க சந்தித்த நிந்தை அவமானங்கள் அதிகம். அந்த சமயத்துல மனிதனை நோக்கி ஓடாம தேவாலயத்துல போய் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணி வெற்றி பெற்றாங்க. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு மிஸ்பா இருந்துச்சு. எசேக்கியாவுக்கு மரண பயம் வந்தப்ப தன் முகத்தை சுவர்புறமா திருப்பி இரக்கத்திற்காக அழுது கெஞ்சினார். தானியேலுக்கு ஒரு மிஸ்பா இருந்துச்சு. அதுதான் அவருடைய வீட்டின் மேலறை. அங்கு ஒவ்வொரு நாளும் ஜெபித்து சிங்கக்கபியில போடப்பட்ட போதிலும் பத்திரமா வெளியே வந்தாரு. ஏசப்பாக்கு கூட ஒரு மிஸ்பா இருந்துச்சு. அதுதான் கெத்சமனே தோட்டம். எருசலேமிற்கு அருகில் உள்ள ஒலிவ மலையிலிருந்து அந்த கெத்சமனே தோட்டத்திற்கு போய் தன் இருதயத்தை ஊற்றி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினாரு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் சிறந்த ஜெப வீரரா விளங்க வேண்டும்னா உங்களுக்கும் ஒரு ஜெப இடத்தை தெரிந்து கொள்ளுங்க. அது எங்கனாலும் இருக்கலாம். வீட்டுல ஒரு அறையா இருக்கலாம், இல்லைன்னா வெளியில இருக்கலாம். ஒரு சிறிய வீடா இருந்தா கூட வீட்டுல ஒரு மூளைய கூட நம்ம ஜெபஸ்தலமா ஒதுக்கி ஜெபிக்கலாம். ஜான் வெஸ்லி அப்படிங்கிறவருக்கு தேவனால் ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்பட்டவர். அவருடைய தாயாரான சூசனாவுக்கு 16 பிள்ளைகள் இருந்த போதிலும் தேவனை சந்திக்க ஒரு அறைய அவங்க வீட்டுல ஒதுக்கி இருந்தாங்க. கரெக்டா மதியம் 2 to 3 அங்க போய் ஊக்கமா ஜெபிப்பாங்களாம். இத பார்த்து அவங்க பிள்ளைகளும் தேவ பக்தியில வளர்ந்தாங்களாம். நீங்களும் கர்த்தருக்கென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் ஜெபத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் ஒதுக்கி அதை பிரதிஷ்டை பண்ணுங்க. தொடர்ந்து அதே இடத்துல ஜெபிக்கிறப்ப தேவ பிரசன்னத்தை அங்க உணர முடியும். ஏசு கிறிஸ்துவும் உங்கள் வரவுக்காக அந்த இடத்துல காத்திருப்பாரு. முஸ்லிம்ல இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரியுடைய கணவர் பயங்கரமான முரடனா இருந்தனால அவங்களால வீட்டுல ஃப்ரீயா ஜெபிக்க முடியாதான். அதனால குளிக்கிற அறை தான் அவங்களுடைய ஜெப அறை. அதான் அவங்க மிஸ்பாவா இருந்துச்சு. யப்தாவுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் ஜெயம் கொடுப்பாரு. சிறிய காரியமோ பெரிய காரியமோ உங்களுடைய ஜெப இடமாகிய மிஸ்பாவுக்கு சென்று கர்த்தருக்கு எல்லாத்தையுமே அறிவித்து விடுங்க. அவர் பார்த்து கொள்ளுவாரு. தேவனே, மிஸ்பாவாகிய ஜெப இடத்தை ஏற்படுத்த கிருபை தாரும். ஆமேன்.